வணக்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்லீப்பர் செல்ஸ் இந்த ஜீவன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இந்த யூடியூப் ஸ்லீப்பர் செல்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி சாதாரணமாக கண்டென்ட் க்ரியேட் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. அதுவும் ஒரு டைம் லிமிட் வரைக்கும் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டென்ட் வந்து அப்பப்போ ரீச் ஆகும்ல, அதாவது வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போகும்ல. ட்ரெண்டிங் கண்டென்ட்ஸ் வரும்போது இவங்களோட ஸ்லீப்பர் செல் மைண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ அந்த வீடியோவை பக்காவாக டவுன்லோட் பண்ணிடுவானுங்க. டவுன்லோட் பண்ணி அவனோட சேனலில் 10 தடவை இல்லைன்னா 5 தடவை அப்லோட் பண்ணி வியூஸு பக்காவாக கெயின் பண்ணிக்குவானுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி திருட்டுத்தனமெல்லாம் இவனுங்களால மட்டும்தான் பண்ண முடியும். கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. மெயினாக அதுக்கு காரணம் வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் தான். அதை முதல்ல ஒழிச்சோம்னா இந்த ஸ்லீப்பர் செல்ஸோட ஆக்டிவிட்டீஸ், தட் மீன்ஸ் திருட்டு நடவடிக்கை வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகே, சரி, அதுக்கு ப்ரூஃப் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அரண்மனை 4ன்னு ஒரு படம் வந்ததுல்ல, அந்த படத்தில் அது மறந்து போச்சு, டான்ஸ் நல்லா இருந்துச்சுல்ல. அந்த பாட்டை வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கிரியேட்டிங் சேனல் வந்து சூப்பராக எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோவை 1000 சேனல்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தானுங்க. அது ஒரு தடவை இல்லை, அவனுங்க சேனல்லையே 2 தடவை 3 தடவை 4 தடவை அப்லோட் பண்ணி லட்சக்கணக்கில் வியூஸ் வாங்குறானுங்க. அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? பாட்டு பாடினவங்களே வெறுத்து போகிற அளவுக்கு இவனுக்கு வந்து அந்த வீடியோவை திருப்பி அப்லோட் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கு தான் ப்ரூஃப் வச்சிருக்கியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரூஃப் இல்லாமையா நான் வீடியோ போடுவேன்? ப்ரூஃப் வச்சுருக்கேன். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். கவசத்தை மாட்டிக்குவோம். ஃபஸ்ட்டு சேனல் இவர் தான். இதான் வந்து எஸ்டிஆர் ரியாக்ஷன் வீடியோஸ். ஸோ இவர் என்னென்ன வீடியோ போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ கூட இவரோட ஓன் கிரியேஷன் கிடையாது. க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு தான் எல்லாத்தையுமே போட்டிருக்காரு. நம்மளுடைய கண்டென்ட்டுக்கு வருவோமா? எஸ், ஷார்ட்ஸ் தான் பாருங்கள். சேனலுக்கு வந்து 1090 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. 4300 வியூஸ் போயிருக்கு. சரி, அடுத்தது பார்ப்போம். இப்போ 2வது சேனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனன்யா ஆஃபீஷியல் 0078. ஒரே வீடியோ 3 தடவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஒரு வீடியோக்கு 6300 வியூஸு, இன்னொரு வீடியோக்கு 81, அதுக்கடுத்த வீடியோக்கு 21. இது 3மே வேறு சேனலில் இதே ஃபார்மேட்டில் நான் பார்த்துருக்கிறேன், காமிக்கிறேன். ஓகேவா? பட் உங்களோட மற்ற வீடியோஸ்க்கெல்லாம் பாருங்கள், பெருசாக அந்த அளவுக்கு ரீச் கொடுத்துருக்காது. அடுத்தது வந்து இது யாரு, ஜோக்கர் லேண்ட் அப்படிங்கிற ஒரு சேனல். ஒரே வீடியோ தான் போட்டிருக்காரு. அதுக்கு 29000 வியூஸ், 665 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. அதுக்கு 29000 வியூஸ் போயிருக்கு. வாழ்ந்துட்டு போடாடே, வாழ்ந்துட்டு போ. அடுத்தது பிடிஎஸ். ஐயோ, இவங்க ரொம்ப டேஞ்சரஸான பர்சன்ஸ். இவங்களை கலாய்க்கலாமா? போது உலகமே கலாய்க்குது. 1500 வியூஸ் தான் போயிருக்கு. ஒரே வீடியோ தான் போட்டிருக்காங்க. மீதி எல்லாமே பிடிஎஸ் வீடியோஸ். ஸோ இவங்களே கணக்கெடுத்துக்க வேண்டாம். இவங்க வந்து வேறு கேட்டகரி. ஐ ஆம் பேக் லக்ஷ்மன். ஓகே, இவருடைய சேனலில் பார்த்தோம்னா 1 2 ஒரு வீடியோக்கு 16000 வியூஸு, இன்னொரு வீடியோக்கு 6000 வியூஸு. தம்பி, நீ எல்லாம் எங்கேயோ போக வேண்டிய ஆள்றாப்பா சாமி டே. அடுத்தது சாயிஃப் அலி கான். ஓகே, இவர் எத்தனை தடவை போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்துருமா? 1. நெக்ஸ்ட்டு அடுத்து அவ்வளோதான், ஒரே தடவை தான் போட்டிருக்காரு. சின்ன பையன். ஓகே, 911 வியூஸ் போயிருக்கு. சரி, போயிட்டு போகுது. இது யாரு? எஸ்டிஜிகே அஃபீஷியல் அப்படின்னு ஒரு சேனல். இவர் வந்து 1 2 வேறு எத்தனை? நெக்ஸ்ட் அடுத்து ரெண்டே தடவை தான் போட்டிருக்காரு. அதுக்கோட வியூஸ் எவ்வளோன்னு பார்த்துருவோமா? ஒன்றுக்கு வந்து 90,000 வியூஸ், இன்னொன்று வந்து 14,000 வியூஸ். இருக்கிறது 1300 சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, பட் மற்ற வீடியோஸ்க்கெலாம் பெருசாக ரீச் ஆகலை. அந்த அக்காவை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறானுங்க. என்னடா சொன்னா எலி குஞ்சு பயல? டேய்,
நானே ஒரு சேனல் பார்த்தோன்னே பாப்புலர் லோஃபி சாங்ஸ்னு ஒரு சேனல் பேர் பார்த்தோன்னே சரி பெரிய கிரியேட்டராக இருப்பார், இவர் தான் இந்த கண்டென்ட்டுக்கு ஓனர் அப்படின்னு நினச்சேன். உள்ளே வந்து பார்த்தா தெரியுது 2400 சப்ஸ்கிரைபர் தான். இவரும் மற்ற வீடியோஸ் தான் எடுத்து போட்டிருக்காரு, அதுக்கெல்லாம் பெருசாக ரீச் இல்லை. இந்த வீடியோக்கு 3 லட்சம் வியூஸு. ஆடா சாமி, 3 லட்சம் வியூஸு. மீது எல்லா வீடியோவும் இதே மாதிரி தான் லவ் ஸ்டேட்டஸ் தான் போட்டிருக்காரு மேக்ஸிமம். பட் ஆனால் அந்த வீடியோவுக்கு மட்டும் 3 லட்சம் வியூஸ் போயிருக்கு. வேறு எந்த வீடியோக்குமே பெருசாக ஒரு 10,000 வியூஸ் காணதில்லை. இன்னைக்கு ஒரு 9,000 வியூஸ். இன்னொன்று இங்கே இருக்கு, இன்னொன்று இந்த வீடியோ. எஸ், இந்த வீடியோக்கு வந்து 14,000 வியூஸ் போயிருக்கு. எப்படி? சரி, போயிட்ட போகுது, அனுபவிங்கடா, சந்தோஷமா இருக்குடா. இது யாரு? டிபி டீம் பிடி 2.2. இவர் வந்து 1 2 3 வேற 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 வேற. தம்பியுடைய சேனல் வந்து ரீச் கொடுத்துருக்கு, மற்ற வீடியோஸ்க்கு எல்லாமே ரீச் கொடுத்துருக்கு. 10,000 11,000 வியூஸ் எல்லாம் போயிருக்கு. ஸோ இந்த வீடியோக்கு நம்மளோட கண்டென்ட் வீடியோக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோக்கு வந்து 2,35,000 வியூஸ் போயிருக்கு, இன்னொரு வீடியோக்கு 1,11,000 வியூஸ் போயிருக்கு, இன்னொரு வீடியோக்கு 17,000 வியூஸ் போயிருக்கு. ஆக மொத்தம் 3 வீடியோ போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ஏஜே ரமணா ஒன்றே தான் போட்டிருக்காரு, அதுக்கும் 1,100 வியூஸ் தான் போயிருக்கு. ஓகே, ஆனால் மற்ற வீடியோக்கு பாருங்கள், சீரியஸாக மற்ற வீடியோஸ் எதுக்குமே பெருசாக ரீச் கொடுக்கல. இவர் வந்து 34,000 வியூஸ். சரி, போயிட்டு போகுது. நம்மளுக்கெல்லாம் எந்த வீடியோ போட்டாலும் வியூஸ் வராது. ராஸ்மி vlogs அப்படின்ட்டு. ஸோ இவங்க வந்து இந்த வீடியோவை எத்தனை தடவை அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்புறம் 2 3 4 தடவை அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோஸ்க்கு மட்டும்தான் 1000 வியூஸுக்கு மேலே போயிருக்கு. 4 வீடியோ போட்டிருக்காங்க. ஒரு வீடியோக்கு 3,34,000 வியூஸ் போயிருக்கு, இன்னொரு வீடியோக்கு 26,000 வியூஸு, அடுத்தடுத்த வீடியோக்கு வந்து 332, அதுக்கப்புறம் கடைசியாக போட்ட வீடியோக்கு வந்து 518. இவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போடுறது வேஸ்ட். இதனால் உங்களுக்கு வந்து பெருசாக ஆடியன்ஸோட அட்டென்ஷன் இருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த வீடியோக்கு அப்புறம் அப்லோட் பண்ண வீடியோஸ்க்கும் பெருசாக ரியாக்ஷனே இல்லை. ஆனால் வந்து கிட்டத்தட்ட 3,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது, 1000 சப்ஸ்கிரைபர் இருக்குது. பட் என்ன யூஸே கிடையாதுங்கிறேன். அந்த வீடியோக்கு அடுத்து போட்ட வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் வரலை, சப்போர்ட்ஸ் வரலை, லைக்ஸ் வரலை, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் பெருசாக கெயின் ஆகலை இவங்களுக்கு. இந்த வீடியோ வந்து இவங்களை வந்து திட்டணும், இவங்களை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக வீடியோவே கிடையாது. ஸோ இந்த மாதிரியும் வீடியோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.